இட்லி தோசைக்கு பக்காவான ஒரு கறி குழம்பு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரை கப் தனியா, 8 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ரெட் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியா, வரமிளகா, கருவேப்பிலையை முதல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 1/2 கிலோ போல் கறி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த தண்ணி கறியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வேப்பர் ஆகிற வரைக்கும் அதை இது பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட போகிறோம். அதில் கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை விசில் போட்டு மூடி ஒரு 6 விசில் கறி வேகிற அளவுக்கு நம்ம விடணும். 6 விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக கறி வெந்துடும். கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணும். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறது மூலமாக இந்த கறி குழம்பு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் வேக வச்சுருக்க அந்த கறி குழம்பு கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு ஒரு விசில் இல்லாட்டி 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா கம கமன் கறி குழம்பு ரெடி ஆகிடும்.